விக்னேஷ் கார்த்தி இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் ஹாட்ஸ்பாட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கார்த்திக்கு அவரே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீனில் வருவார். கேட்டிங்கன்னா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் ஒரு கதை சொல்லுவார். சார் என்கிட்ட ஒரு 4 கதை இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார். அப்படியாப்பா, எல்லாம் வழக்கமாக சொல்கிறாங்கப்பா, வராங்க போகிறாங்க, லவ் அது இதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எதனா வித்தியாசமாக சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு தயாரிப்பாளர். உடனே விக்னேஷ் கார்த்தி சொல்கிறார், இல்லை சார் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கதை MS பாஸ்கர் பையன் ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன் இவங்களுடைய கதை ஆரம்பிக்குது. 2 பேர் லவர், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு கனவு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கனவு. அது வந்து ஒரு புரட்சிகரமான கனவு. என்னென்னா இவர் தாலி கட்டிக்கிறாரு. தாலி கட்டி இவர் பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு. பொண்ணு வீட்டுக்கு போனால், ஏம்மா காப்பி போடுமா, அம்மா சரியாக சமைக்க தெரியலையா, அம்மா வீடு பெருக்குமா, அம்மா கூட்டுமா, இப்படி அம்மா வீட்டுக்கு போகிறோம், அம்மா வீட்டுக்கெலாம் போகக்கூடாது இப்படின்னு நம்ம எப்படி கல்யாணம் பண்ண வந்த பொண்டாட்டியே எவ்வளோ கேவலமாக நம்ம நடத்துவோமோ அவ்வளோ கேவலமாக ஒரு பையனை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கதை. நமக்கே பேச்சராகி போச்சு. என்னடா இது, மணல் கயிறில் கேட்பார் யார், எஸ்வி சேகர் கேட்பார். 9 கண்டிஷன் போடுவார். அம்மா நான் செத்து போயிட்டா நீ தாலியாக இருக்கக்கூடாது, நீ இன்னொரு எதையாக இருக்கக்கூடாது, இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அப்பயே புரட்சியெல்லாம் பண்ணார் அவர் எஸ்வி சேகர். அதுக்கு போய் மகளிர் மட்டும் படத்தில் ரேவதி கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்கன்னா, பொண்ணு பார்க்கறத இத்தனை சவர நகை வாங்கணும், அப்போ பையன் தாலி கட்டிக்கோனா, நான் இவ்வளோ சவர நகை தரேன் அப்படின்னுவாங்க. அப்போ அந்த மாதிரி சில புரட்சி இயக்குநர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரே ஞாபகம் பாலச்சந்தர் சார் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவர் படம்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக சொல்லுவார் கருத்தை. அவ்வளோ ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கர கோர்வியாக இருக்கும். அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சும்மா நறுக்கு ஏற்றுவார். அதுக்கு நாட்டுக்கு தேவையான விஷயந்தான் அது. அந்த மாதிரி இந்த படத்தில் ஓகே, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டு எவ்வளோ அடிமைத்தரமாக நம்ம நடத்துகிறோம் சுதந்திரமாக இல்லாமல் அப்படின்றத ஃபஸ்ட்டு கதை ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா இவர் திருந்தி, இல்லைப்பா என் பொண்டாட்டி வந்து ராணியாகவே இருக்கணும், அவங்க வீட்டில் ராணியாக இருந்துட்டு இங்கே வந்து கஷ்டப்படுவா இல்லையா, அந்த மாதிரி என் பொண்டாட்டி எப்போவுமே ராணியாக இருக்கணும், 1 மாதம் இங்கே இருக்கிற 1 மாதம் அங்கே இருக்கலாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து 2 குடும்பமாக இருக்கலாம் அப்படின்னு படத்தை முடிக்கிறார். ஏன்பா ஒன்றா இருந்தாவே உருப்படியாக வாழ முடியுதில்ல, இன்னும் மாமியார் குடும்பம் மாப்பிள்ளை குடும்பம் 2 ஒன்றா சேர்ந்து வெட்டி மடிஞ்சு இதெல்லாம் நாட்டில் நடக்கிற கதையா? கொஞ்சமாவது யோசித்து சொல்ல வேண்டாவா தலைவா? ஃபஸ்ட்டு கதை இப்படி முடிச்சிட்டாரு. இப்போ 2வது கதை ஆரம்பிக்கிறாரு. 2வது கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி, அதுக்கப்புறம் அம்மு அபிராமி 2 பேரும் வந்து ஒரு பப்புக்கு போகிறாரு. பப்புக்கில் மீட் பண்ணுறாரு. 2 பேரும் விரும்புகிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாமங்கார ஒருத்தன் கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை உங்கள் மாமங்கார தான் என்னை வந்து உங்களை கண்காணிக்க அமைச்சார், உங்களை சீக்கிரட்டாக நான் வந்து ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை 2 பேருக்கு ஒரு லவ் ஆகுது. லவ் ஆகணுன்னு சரி வீட்டில் சொல்லலாம்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தோடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட பார்க்குறாங்க. ஆமாம்மா உங்கள் அப்பா பேர் என்னம்மா, உங்கள் அப்பா பேர் என்னம்மா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எங்கள் அம்மா பேர் இப்படி தான் சொன்னேன். எந்த அம்மாவா அப்படியா சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் இப்படி வராங்க. பார்த்துட்டு, இதுதான் உங்கள் அம்மா அப்பாவா? ஆமாம். இது வந்து என் தங்கச்சி, அப்பே வீட்டு விட்டு ஓடிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா ஷாக் ஆகுது. உடனே சாண்டி வந்து, என்னது தங்கச்சியா, டேய் உனக்காவோ தங்கச்சி, அம்மா உனக்காவோ அண்ணன் அப்படின்னு. ஐயோ என்ன இது தெரியாமல் நம்ம லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஐயோ தெரியாமல் லவ் பண்ணிட்டோமே மறக்க முடியாமல் கத்தி வச்சுக்கின்னு அப்படி 2 பேருமே உடனே ஒரு பிளாக் ஸ்க்ரீன் உடனே, இது யார் குற்றம் இவங்க 2 பேரும் சேர்ந்தது யார் குற்றம்? டே உங்களை எவன்டா சேர சொல்கிறது? இது யார் குற்றம்னா, ஏன்னா முறையே இல்லைன்னு சொல்கிறோம், போய் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்றீங்க. அப்போ யார் குற்றம்னா இது என்ன கொடுமையாக இருக்குது. இந்த மாதிரி 2வது ஸ்டோரி வந்து ஏற்கனவே இந்த ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் படத்தில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பார். லவ் பண்ணுவான் சந்தானம் தங்கச்சியை, இதில் அவங்க அப்பா ஐயோ என் பையனை எப்படியாவது தடுக்கணுமே, இவங்க 2 பேரும் சேரக்கூடாது, காரணம் என்னன்னா ஐயோ இவருக்கு பிறந்த பொண்ணு அது, ஓகே எப்படி ஒன்றா சேர முடியும் அப்படின்னு ஒரு கலகலப்பாக காமெடியாக கொண்டு போய் பிரிச்சுடுவார். அது உண்மையிலே அப்போ தங்கச்சி சொன்ன பிறகு எப்படா எனக்கு மனசு வரும் அப்படின்னு இந்த பையன் வந்து திருந்துவான். அது ஒரு நியாயம் இருக்குது. இந்த படத்தில் அப்படியே ஆமாம் இவங்க வந்து தாஜ்மஹால் அப்படியே வந்து அம்பிகாபதி அமராவதி காதல், இவங்க யார் கூட்டுறன்னு இவர் கருத்து சொல்கிறார். 2வது ரொம்ப மொக்க. சரி ஓகே 2வது போச்சு. 3வது கதைக்கு வருவோம். 3வது கதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நாட்டுக்கு தேவையான கதை. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்லப்பா ஒருத்தன் ஒரு ஓப்பனாக பேசியிருக்கான். நீங்கள் அந்த யூடியூப் சேனல் பேர் கூட சொல்கிறேன் பார்த்தீங்களா, கலாட்டாவில் போய் பாருங்கள். ஒருத்தன் ஓப்பனாக பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சார் ஒரு வீட்டில் கூப்பிட்டாங்க, அவ்வளோ ஃபேமிலி எல்லாம் கீழே மேலே போனோம் சார். மேலே போனோடனே அவங்க நான் வந்து பிசியோதெரபி காலை தேய்க்க சொன்னாங்க, தேய்ச்சிட்டு அந்த அம்மா கொஞ்சம் மேலே தூக்குனாங்க, இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குனாங்க. அப்படின்னு பார்த்தா ஐயோ இல்லை என் ஒய்ஃப் கூட நீ சந்தோஷமாக இருப்பா, நான் பார்க்கணும் அப்படின்றான். ஒரு ஹஸ்பண்டு சொன்னோடனே அந்த ஆளுக்கு பக்குன்னு ஆகி போச்சான். சார் ஐயோ நான் இல்லை சார், நான் வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வரேன் சார், என் ஃப்ரெண்டு, நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி வந்துட்டேன். கலாட்டாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour இன்டர்வியூ இருக்காது பாருங்களா. நானே ஷாக் ஆகிட்டேன். இன்னும் ஓப்பன் இந்த மாதிரி சிட்டியில் அதுவும் தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்காங்க. அதே தாங்க அந்த படத்தில் இப்போ அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் இதில் இந்த கால் கேர்ள் இருப்போம் இல்லையா, அதே மாதிரி கால் பாய்ஸ்.
கால் பாய்ஸ் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துப்பா அவனுக்கு பணம் தரேன், இந்த மாதிரி ஆண்டி இந்த ஆண்டி திருப்தி பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லி அவனை பணம் மழையாக பொழியுது. அவன் ஒரு லவ் பண்ணுறான். ஆனால் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, லவ் உண்மையான லவ் வேறு, இதெல்லாம் வேறு. இப்போ எப்படி சொல்கிறது, லவ் வந்து ஆத்ம திருப்தியாக லவ் பண்ண வரான். ஆனால் வந்து இப்படி போகிறதுலாம் ஒரு தொழில், இது வேலைக்காக போகிறான், இது வந்து ஒரு தொழில்னு சொல்லுவான். அது வந்து எந்த வகையில் நான் அது அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஃபைட் ஆகும். டே அப்போ ஓகேடா, நீ அது ஒன்று வேலைன்னு செய்கிற. இப்போ நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், இனி ஒத்துறியா, நான் அது வரைக்கும் வேலையை போகிறேன், இது நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நான் உன் ஃப்ரெண்டோட சந்தோஷமாக இருக்கேன். அந்த பொண்ணு செருப்பா லட்சம் மாதிரி கேள்வி கேட்டு அவனை திருந்தி. ஆனால் உண்மையிலே வந்து இந்த கதை சூப்பராக இருந்தது. ஏன்னா இப்போ நாட்டில் நடக்கிற கதை. ஏன்னா ஒருத்தன் லவ் பண்ணால் உண்மையாக இருக்கணும். லவ் இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணுங்க ஆண்டி கூட போகிறது, அதுக்கப்புறம் நான் அதில் லவ் பண்ணுற உண்மையாக இருக்குதுன்றது அது ஒரு சூப்பராக ஒரு புரட்சிகரமாக சொல்லியிருக்காரு. இந்த கதையை உண்மையிலே பாராட்டலாம். அடுத்தது 4வது கதை, கலையரசன் சோபியா. உண்மையிலே அந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டு போய் என்னென்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்யூஸ் பண்ணுது. என்னென்னா அந்த குழந்தை சின்ன இப்போ எப்படி சொல்கிறது, டிவியில் வந்து ஷோ நடத்துவோம் இல்லையா, எவ்வளோ அசிங்கமாக பேசுறது, குழந்தைகளை வச்சு நான் லவ் பண்ணுறேன், என்னை கட்டிப்பிடி அப்படிலாம் ஒரு ஷோ நடத்துறது. இந்த ஷோலாம் நடத்துறதுலாம் அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னே தெரியாமல் லவ்னா என்ன, செக்ஸ்னா என்ன, இதுனா என்ன, அதுனா எதுனா கேட்டு அந்த குழந்தைங்க வந்து பாவம் அதனுடைய மைண்டு டிஸ்டர்ப் ஆகி அதுங்க தப்பான ஒருத்தனை யூஸ் பண்ணி, அப்போ இல்லை லவ்னா இப்படி தான்மா அவர் தான்மா. அதே மாதிரி பெற்றவங்க இல்லை நீ வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும், நீ ஃபஸ்ட்டு எடுத்தால் தான் நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை மிரட்டுறது அப்பா அம்மா. இதெல்லாம் வந்து சூப்பராக கொண்டு போனவர். அதுக்கப்புறம் அப்படியே சொதி அந்த பொண்ணு போவான், இறந்துடும். உடனே வந்து பயங்கரமாக கருத்து சொல்லி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கலையரசன் ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டு என் பொண்ணு இறந்துட்டேன் அப்படின்னாரு. அது ஓகே, நல்லா இருந்தது. ஆனால் நம்மளாம் சொன்னால் எவன் கேட்பான் டிவி சேனலில்? இதெல்லாம் டிவி ஷோ நடந்துகிட்டு தான் இருக்குது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வந்து எல்லாம் நடிச்சுன்னு தான் இருக்குது. சரி ஓகே, இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் 4 கதையும் 2 நல்லா இருந்தது, 2 சுமாராக இருந்தது. ஆனால் இந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு போனால் கொடுத்த காசுக்கு ஓகே, இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம், ஒரு வித்தியாசமான கதை பார்த்தோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் வரும். முடிஞ்சால் ஹாட்ஸ்பாட்டு இந்த வாரம் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.